அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாவையின் இறுதிச் சடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் அமரர் மாவை சேனாதிராசாவின் இறுதிச் சடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் அரசடி வீதி மாவட்டபுரம் தெல்லிப்பளையில் உள்ள அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் உடலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மாவை சேனாதிராஜாவின் மறைவை அடுத்து அமைச்சர் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனித்தம்பி யோகேஸ்வரன், அரியநேத்திரன் ஆகியோர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக சென்று பார்வையிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதன்படி மாவை சேனாதிராஜாவின் உடலை குடும்பத்தவர்களின் அனுமதியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா நேற்றைய தினம் காலமாகியிருந்தார். மாவை சேனாதிராஜா தனது 82வது வயதில் உயிரிழந்துள்ளார். உடல்நலக் குறைவால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். மாவை சேனாதிராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையிலே தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டதால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் மாவை சேனாதிராஜா சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் மாவை சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.